ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சோன்னே ஐயோ போலீஸ் அங்கிள், போலீஸ் ஆண்டி, ஓடுங்க ஒளியுங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஈஸ்வரி பாட்டி இல்லைன்னு சொன்னோன்னே, இல்லையா நாங்கள் தேடி வந்தவங்க எப்போ வருவாங்க சொல்லுங்கள் 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 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க, பாம்பேயில் இருந்தீங்களா, சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பாக்ஸாபாட டைலாக் எல்லாம் இங்கே பேசுகிறாங்க. ஐயா சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. ஈஸ்வரி பாட்டி இல்லைம்மா போமான்னு சப்பையாக முடிச்சிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. வந்தோன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படியாவது அவங்க அம்மாவுக்கு தெரியப்படுத்துவோங்கிறதுக்காக பாக்கியாவுக்கு ஃபோன் அடிச்சு விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அச்சோ இது என்னடா சோதனை, நமக்கு வந்த சோதனை இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கோபிக்கு விஷயம் தெரியாதுங்க. நம்ம ராதிகா ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே பற்ற வைக்கிறாங்களாம். யார் பற்ற வைக்கிறா? நம்ம ராதிகாவோட அம்மா. கோபி வந்து என்கிட்ட இப்பெல்லாம் பேசலாம்னு சொல்லி விஷயத்த சொல்ல, அதுக்கு நான் ஒரு வழி பண்ணிட்டேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. இவங்க கோபிக்கு ஃபோன் பண்ணி கோபமாக கத்தலான்னு பார்த்தாங்க. ஆனால் இவங்க அதுக்கும் மேலே, ஒன்றுக்கும் மேலே நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடப்பாவி என்ன பண்ண, சொல்லுமான்னு சொல்லி விஷயத்தை கேட்க, உன் மாமியாரை கொலை முயற்சின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஐயோயோ இந்த பொண்ணு ஏமா என் வாழ்க்கைக்கு நீ மட்டும்தாம்மா ஏன் வேறு யாருமே ஏமா இல்லைமான்னு மொத்த விஷயத்தையும் போட்டு உடச்சிருச்சு. உடச்சதுக்கப்புறம் எதுக்குமா இந்த வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் கோபிக்கு உண்மை தெரிஞ்சது, கோபி என்ன ஆகுவார், டைரக்ட் டைவர்ஸ் தான். இதுக்கப்புறம் உங்க கூட வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இது புரியல நம்ம ராதிகாவுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. பதறாதடி பயப்படாதடின்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தா ஆந்த வெளில டக்குன்னு வந்து இறங்கிட்டாங்க. எப்பா காருக்குள்ளேயே உட்காந்துருக்காதம்மா, வாமா ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரோட மூஞ்சிலையும் ஓடலைங்க. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா டபக்குன்னு வந்து அழிட்டு விடுவாங்களேன்னு பயப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.